வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேர்தலில் வாக்களிப்பது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒவ்வொரு குடிமகனின் கடமை. தேசிய வாக்காளர் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கருத்து. 130வது மாதமாக மனதின் குரல் என்னும் பெயரில் நாட்டு மக்களுக்கு வானொலியில் பிரதமர் மோடி உரை. தன்னலம் கருதாமல் பொதுநலத்துக்காக உழைப்போரின் தொண்டுகளை சுட்டிக்காட்டல். மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தமிழ்நாட்டில் அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இடமில்லை என்று சூளுரை. இந்தியாவில் 77வது குடியரசு நாள் விழாவில் உலாவரும் ராணுவ ஊர்திகள், ஆயுதங்கள், தளவாடங்கள் குறித்த காணொளியை வெளியிட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம். விஜய், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்று பேச்சு. உக்ரைன் சிக்கலை தீர்க்க உடன்பாடு எட்டாமல் முடிவுற்ற முத்தரப்பு பேச்சு. மீண்டும் பிப்ரவரி முதல் நாளில் கூடி பேச உள்ளதாக அமெரிக்க பிரதிநிதி தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தேர்தலில் வாக்களிப்பது அரசியலமைப்பு வழங்கியுள்ள சலுகை மட்டுமல்ல என்றும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளார். அதில் இந்த நாட்டின் ஜனநாயக விழுமியங்கள் மீதான நமது நம்பிக்கையை இந்த நாள் மேலும் ஆழமாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் ஜனநாயக நடைமுறைகளை வலுப்படுத்த தேர்தல் ஆணையம் தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளுக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தலில் வாக்களிப்பது அரசியல் அமைப்பின்படி வழங்கப்பட்டுள்ள சலுகை மட்டுமல்ல என்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வாக்காளராக இருப்பது கொண்டாட்டத்துக்கு உரியது என்றும் நம்மை சுற்றியுள்ள அனைவரும் வாக்காளராக பதிவு செய்து கொள்ள அவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 130வது மாதத்தில் மனதின் குரல் என்னும் பெயரில் நாட்டு மக்களுக்கு வானொலியில் இன்று உரையாற்றினார். அதில் தன்னலம் கருதாமல் பொதுநலத்துக்காக உழைப்போரின் தொண்டுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது 18 வயது நிறைவடைந்த அனைவரும் வாக்காளராக தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆந்திரத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் வறட்சியை போக்கும் வகையில் 10 குளங்களை தூர்வாரி சீரமைத்துள்ளதுடன் அப்பகுதியில் 7000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் உள்ளதையும் அந்த பள்ளிகளில் தமிழ் மட்டுமல்லாமல் கணக்கு, அறிவியல், வரலாறு, புவியியல் ஆகிய பாடங்களும் தமிழிலேயே கற்பிக்கப்படுவதையும் பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். குஜராத்தின் சந்தங்கி என்னும் ஊரில் மூத்தோர்களே வாழ்ந்து வருவதையும் அவர்கள் தங்கள் வீட்டில் சமைக்காமல் சமுதாய சமையற்கூடத்தில் மொத்தமாக சமைத்து உண்டு வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்திய பண்பாட்டின் முதன்மையான பகுதியாக நம் குடும்ப முறை அமைந்துள்ளதாகவும் இதை உலகின் பல நாடுகளில் வியப்பாக காண்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவுக்கு வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சயீது அல் நஹியான் இந்த ஆண்டை குடும்ப ஆண்டாக தங்கள் நாட்டில் கொண்டாடப் போவதாக தன்னிடம் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டத்தில் வனக்காவலராக பணியாற்றும் ஜெகதீஷ் பிரசாத் 125 மருத்துவ மூலிகைகளை அடையாளம் கண்டு அவற்றின் பெயர், பயன்பாடு, அமைவிடம் ஆகியவற்றையும் பதிவு செய்துள்ளதாக பெருமிதத்துடன் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தின் கூச்பிகாரை சேர்ந்த வினய் தாஸ் தனி ஆளாக சொந்த செலவிலும் சொந்த உழைப்பிலும் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு அந்த மாவட்டத்தை பசுமையாக்கி உள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை எதிர்த்து உயிர்நீத்த நடராசன், தாளமுத்து ஆகியோரின் சமாதிகள் சென்னை மூலக்கொத்தளம் இடுகாட்டில் உள்ளது. மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளான இன்று தமிழ்நாட்டில் தமிழ் அமைப்புகளின் சார்பில் மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் வள்ளலார் நகர் மணிக்கூண்டு அருகிலிருந்து ஊர்வலமாக சென்றனர். மூலக்கொத்தளம் இடுகாட்டில் உள்ள நடராசன், தாளமுத்து ஆகியோரின் நினைவிடங்களில் வைக்கப்பட்டுள்ள அவர்களின் உருவப்படங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
சென்னை எழும்பூரில் நடராசன் தாளமுத்து மார்பளவு உருவ சிலைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள செய்தியில், அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 77வது குடியரசு நாள் விழாவில் காட்சிப்படுத்தப்படும் ஆயுதங்கள், வாகனங்கள், தளவாடங்கள் குறித்த காணொளியை பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு நாள் விழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதில் இந்திய முப்படைகளின் வலிமையை காட்டும் வகையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் தயாரிப்புகளான ஆயுதங்கள், வாகனங்கள், தளவாடங்கள் இடம்பெறுகின்றன. ஒளியின் வேகத்தை விட அதிவிரைவாக சென்று கப்பல்களை குறிவைத்து தாக்கும் நெடுந்தொலைவு ஏவுகணை, பீரங்கிகள், போர்க்கள கண்காணிப்பு ராடார்கள், அர்ஜுன பீரங்கிகள், நாக ஏவுகணைகள், போர்முனைக்கு இழுத்து செல்லும் வசதியுள்ள பீரங்கிகள், தரையில் இருந்து குறுந்தொலைவு பாய்ந்து சென்று வானிலக்கை தாக்கும் ஆகாஷ் ஏவுகணைகள், நடுத்தர தொலைவுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகள், பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் வழிகாட்டி ஏவுகணைகள், நீர்மூழ்கிகளை தடுக்கும் கடற்படை தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த தடுப்பு முறைகள், கப்பல்களை தாக்கி அழிக்கும் நீர்மூழ்கி ஏவுகணைகள் ஆகியன குடியரசு நாள் விழாவில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இன்னும் 3 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு பேச்சு, பரப்புரை தொடக்கம், மாநாடுகள் என்று சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் ஜனநாயகன் படத்தை குறித்த காலத்தில் வெளியிட முடியாமை, கரூர் கூட்ட நெரிசல் பற்றிய சிபிஐ விசாரணை என தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் தேக்கமடைந்திருந்தன. நாடு முழுவதும் பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருந்தனர். பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் கட்சி தலைவர் விஜய், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கையாள வேண்டிய உத்திகள் குறித்தும் நிர்வாகிகள் எடுத்துரைத்தனர். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து துபாயில் 3 நாடுகள் பங்கேற்ற பேச்சில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அதே நேரத்தில் பிப்ரவரி முதல் நாளில் மீண்டும் கூடி பேசுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பும் தாக்குதலும் 4 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி நிலவ செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயன்று வருகின்றார். இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் நேற்று முதன்முறையாக அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா ஆகிய 3 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைதி தீர்வு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான் தாக்குதலில் மின் நிலையங்கள் சேதமடைந்ததுடன் ஒருவர் கொல்லப்பட்டார். 35 பேர் காயமடைந்துள்ளனர். இதேபோல ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதில் மருத்துவ பணியாளர்கள் 3 உயிரிழந்ததாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தாக்குதல்களின் விளைவாக முத்தரப்பு கூட்டத்தில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. அதே நேரத்தில் பிப்ரவரி முதல் நாளில் மீண்டும் கூடி பேசுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க பிரதிநிதி தெரிவித்துள்ளார். மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை மூலக்குளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நடராசன் தாளமுத்து நினைவு மண்டபத்தில் மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன், மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர், தாயகம் கவி ஆகியோர் உடனிருந்தனர். பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருதம், ஹிந்திக்கு 650 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது என அமைச்சர் நாசர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழர் நலன்துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசிய போது, பழமையில் பெருமை வாய்ந்த தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளின் வளர்ச்சிக்கு வெறும் 64 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. ஆனால் பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருதம், ஹிந்திக்கு 650 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் அரசர் அருளாளர், பொதுச் செயலாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தஞ்சையில் வருகின்ற 26ஆம் தேதி டெல்டா மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெறும் பணிகளை அமைச்சர் KN நேரு நேரில் சென்று ஆய்வு செய்தார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வருகின்ற 26ஆம் தேதி டெல்டா மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளார். இதில் அமைச்சர் KN நேரு தலைமையில் டெல்டா மண்டலத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மாநாட்டு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையில் மின்னொளியில் தற்போது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இம்மாநாட்டில் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட மகளிர் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர். மத்திய அரசின் திட்டங்களால் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளது என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை வகித்தார். இதில் அனைத்து சமுதாயத்தினை சேர்ந்த பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். தொடர்ந்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மேடையில் பேசிய போது மத்திய அரசின் திட்டங்களால் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளது என்று தெரிவித்தார். குறிப்பாக சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து என புதிதாக பாதைகளை தினமும் அமைத்து வளர்ந்து வருகிறது என்றும், தொழிலாளர்கள், விவசாயிகளுக்கான எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது என்றும் கூறினார். இந்நிகழ்வில் புதுவை மாநில சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் திண்டுக்கல் வழியாக சபரிமலை செல்லும் ரயில் திட்டத்திற்கு குரல் கொடுத்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு குமுளி நாடாளுமன்ற உறுப்பினர் வாழ்த்து தெரிவித்தார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமுளையில் வணிக சங்கத்தின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் திண்டுக்கல் வழியாக சபரிமலை செல்லும் ரயில் திட்டத்திற்கு குரல் கொடுத்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு இடுக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் குரியன் கோஸ் வாழ்த்து தெரிவித்தார். சால்வை அணிவித்து இதையடுத்து விழாவில் தங்க தமிழ்ச்செல்வன் பேசிய போது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் 3 கோரிக்கைகளை வைத்து இறுதி வரை போராடுவேன் என தெரிவித்தார். இதில் 1 திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை, 2 தேவாரம் சாக்கொளுத்துமிட்டு பாதை அமைப்பது, 3வதாக ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி ஆகிய வழித்தடங்களில் புதிதாக மேம்பாலங்கள், நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்வில் தேனி, திண்டுக்கல், இடுக்கி வர்த்தக சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் விழாவில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை யாகசாலை பூஜைகள் செய்து மேல் ராஜகோபுரம், விமானங்கள், அம்மன் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பக்தர்கள் உட்பட 20,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 4 ட்ரோன்கள் மூலமாக பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஜம் செய்திகள் தொடர்கின்றன. சாலவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் பயனாளிகளுக்கு இலவச மீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு 326 பயனாளிகளுக்கு 2,25,00,000 ரூபாய் மதிப்பிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன், காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் ஆஷிக் அலி, உத்திரமேரூர் வட்டாட்சியர் நடராஜன், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேரோட்டம் நடைபெறவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தீய சக்தி திமுக தோற்கும் என பாஜக ராஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பாஜக மூத்த தலைவர் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். ஏகாம்பரநாதர் கோவிலில் நடைபெறவிருந்த தங்கத்தேர் திருவிழா முதலமைச்சர் வருகையால் ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்து ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, ஏகாம்பரநாதர் கோவிலில் தங்கத்தேர் தேரோட்டம் நடைபெற வேண்டும், இல்லை என்றால் ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் தீய சக்தி திமுக தோற்க வேண்டும் என இந்து மக்கள் சபதமேற்க வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து கோவில்களில் சிறப்பு நுழைவு கட்டணம், அபிஷேக கட்டணம் என இந்து சமய அறநிலையத்துறையினரால் ரசீது வழங்கப்படாமல் கொள்ளையடிக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார்.
இந்த அரசாங்கம், இந்து விரோத அரசு மாசாணியம்மன் கோயில் பணத்தை எடுத்து ஊட்டியில் ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு லீஸு கொடுப்பீங்களா? அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாரா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நாளைக்கு இதை நிறுத்துறதே ஹிந்து விரோத தீய செயல் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், இப்போ திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூட அதுக்கு போலீஸே சப்போர்ட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடிமரத்தை தூக்கின்னு போகுது. ஆனால் இங்கே நீங்கள் காஞ்சி பெரியவர் கொடுத்துருக்கிற அந்த தேரை கூட ஓட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க, அதுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சர் நாளை மறுநாள் வரலாமே. அதாவது நாம ஹிந்துக்களை ஆட்சேபிக்கல. பெரம்பலூரில் காவல்துறையை தாக்கிய கும்பலை 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடிக்கு முன்பாக சாலையோர உணவகம் ஒன்றில் ரவுடி காளி மற்றும் காவல்துறையினர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது 2 கார்களில் வந்த 15 பேர் கொண்ட கும்பல் திடீரென இறங்கி ரவுடி காளியை அரிவாளால் வெட்ட முற்பட்டனர். இதில் காவல்துறையினருக்கும் கும்பலுக்கும் இடையே மோதல் நடந்த நிலையில் ரவுடி கும்பல் நாட்டு வெடிபொருளை வீசினர். இதையடுத்து காவல்துறையினர் அந்த கும்பலை நோக்கி துப்பாக்கியால் சுட முற்பட்டதால் அந்த ரவுடி கும்பல் தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த மங்களமேடு காவல்துறையினர் காயமுற்ற ராமச்சந்திரன், மருதுபாண்டியன் மற்றும் விக்னேஷ் உள்ளிட்ட காவல்துறையினரை பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்து தப்பியோடிய கும்பலை தேடி வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர்களை சந்தித்த பிறகு காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த சம்பவம் குறித்து 5 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 4வது இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி சென்று விடுவார் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி அணி தற்போது பிரேக் இல்லாத வண்டி போல சென்று கொண்டிருக்கின்றது என்றார். தமிழ்நாட்டில் திமுகவிற்கு அடுத்த இடத்தில் தாவேக தான் உள்ளது என்றும் 4வது இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி செல்வார் என்றும் விமர்சித்தார். அதிமுக தொண்டர்கள் யாரும் பழனிசாமியுடன் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்றும் கூறினார். 10 நாட்கள் கழித்து தன்னுடைய அரசியல் புதிய பயணத்தை அறிவிக்கப் போவதாக புகழேந்தி தெரிவித்தார். எனக்கு கஷ்டமா இருக்கு. அவரோட பழகி நான் அண்ணன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க, அவருடைய நிலைமை பாருங்க. அவர் தான் முடிவெடுக்கணும். தட் இஸ் த ஸ்டேஜ். ஸோ இவர் ஒருத்தர் போன எல்லாரையும் சேர்ந்து போயிருந்தா ஓகே. எல்லாரும் சேர்ந்துனா அவர்கிட்ட போகிறதில்லை, அவர் கட்சியாக மாட்டார். அந்த சிவில் டிஸ்பியூட் நிற்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன். நேற்று கேஸ் வந்தது, கண்டெம்ட் போனேன் எலெக்ஷன் கமிஷன் மேலே. அடுத்த மாதம் 16 போயிருக்கு. எலெக்ஷன் நெருங்க அது டேஞ்சர். அது சூரியமூர்த்தி போட்ட கேஸுகளும் அப்படி தான். ஆகவே அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வெளியில் போக மாட்டோம். ஒரே ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். அதிமுகவை அழித்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில் மீண்டும் எங்கேயும் வரக்கூடாது. இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஏன் எங்களுக்கு எத்தனை சீட் என சுயநலத்தின் உச்சத்தின் கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் விமர்சித்து உள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பின் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து திமுகவிடம் நேர்மையான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறினார். இதையடுத்து எங்களுக்கு எத்தனை சீட் என சுயநலத்தின் உச்சத்தின் கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என விமர்சித்தார். 200க்கு மேல தொகுதிகள் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் சொல்லியிருந்தாங்க. அவர் அதே கேட்டுட்டு அதே ஞாபகத்தில் பேசுறாரு. அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, ஒரு 15 நாட்களுக்குள்ள அவங்க எல்லா விருப்ப மனுக்கள் கொடுக்க இருக்காங்க. இன்னைக்கே ஒரு 20 பேருக்கு மேல விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. எல்லா போராட்ட காலத்திலையும் நாங்க இருந்துட்டு தான் இருக்கோம். வலுவாக எல்லா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். அதுல தலைவர் தீவிரமாக அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் நீதி மய்யம் தொண்டர்கள் எல்லா இடத்துலயும் போய் போராடிட்டு இருக்கிறாங்க. பெண்கள்
அதிக அளவில் போட்டியிடும் வகையில் 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் போட்டியிடும் வகையில் 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் இரட்டை என்ஜின் ஆட்சி என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியது தோல்வியடைந்துள்ளது என்றும், புதுச்சேரியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். கஞ்சா விற்பனையை தடுப்பதுடன் இனிமேல் ரெஸ்ட்ரோ பார்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று புதுச்சேரியில் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தினார். செயல்படுவோம், நாங்க நியாயத்தை நிலைநிறுத்துவோம், நாங்க தப்ப தட்டி கேட்போம். எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி மதிப்புக்குரிய அல்கா மேம் அவர்கள் எங்களுக்கு பல வகையான விஷயங்களையும் பல வகையான கோச்சிங்கையும் எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்காகவும் மக்களுக்காகவும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர்களுடைய வழியில நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய பணிகளை தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு நம்முடைய பத்திரிகையாளர் சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொள்ளாச்சியில் நடைபெற்ற சிற்பியின் 90வது நிறைவு விழாவில் கவிஞர் சிற்பியின் வரலாறு அடங்கிய நூல் வெளியிடப்பட்டது. கோவை பொள்ளாச்சியில் சிற்பி அறக்கட்டளை சார்பில் சிற்பியின் 90வது நிறைவு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தனியார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைமையில் கவிஞர் சிற்பியின் வரலாறு அடங்கிய நான் ஒரு வானம்பாடி என்ற நூல் வெளியிடப்பட்டது. இதில் சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம், KMCH ஹெல்த் சென்டர் தலைவர் நல்ல பழனிசாமி, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அருள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயம் வடசென்னை மறைமாவட்டம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயம் வடசென்னை மறைமாவட்டம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் அப்போஸ்தல சீயோன் சபையின் பிஷப் ஜான் வில்லியம்ஸ் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் தேசிய தலைமை இணை பேராயர் தேவ பிரின்ஸ் மாறன் கலந்து கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சாதுரிய ஞானம் தேவையில்லை, தேவ ஞானத்தை பெற்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று கூறினார். விழாவில் இணை பேராயர் டேவிட் லிவிங்ஸ்டன், பிஷப் டேனியல் உட்பட குரு ஆயர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நாளிலும் இந்திய தேசிய அப்போஸ்தல பேராயத்தினுடைய வடசென்னை மறை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்ற ஊழியர்களுடைய கூடுகை, ஆயர் அபிஷேக ஆராதனை மற்றும் பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பெரு விழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே சென்னை திருமணத்தை சார்ந்த கௌரவ தலைவர் திருவள்ளூர் மறைமாவட்ட பேராயர் NP டேனியல் ஐயா அவர்கள், சென்னை கிழக்கு மறைமாவட்ட பேராயர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள், சென்னை மேற்கு மறைமாவட்ட பேராயர் டி மோகன் ராஜ் ஐயா அவர்கள், தென் சென்னை மறைமாவட்ட பேராயர் ஆண்ட்ரு ஐயா அவர்கள், செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மறைமாவட்ட பேராயர். கொடைக்கானலில் திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட வத்தலகுண்டு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வத்தலகுண்டு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இதில் முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்கள், சீட் பெல்ட் அணியாதவர்கள், அதிகமான பயணிகளை ஏற்றி செல்பவர்கள் உள்ளிட்டோருக்கு 75,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகின்றது. இதுகுறித்து சுற்றுலா பயணிகள் வெளி மாநில சுற்றுலா வாகனம் மற்றும் சிறு வாடகை வாகனங்களை மட்டுமே சோதனை செய்து அபராதம் விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அதிக கட்டணம் வசூலிக்கும் நபர்கள் மீது அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தாராபுரத்தில் நடைபெற்ற கண் சிகிச்சை மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகர காங்கேயம் அரிமா சங்கங்கள் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இதில் கண் பரிசோதனை, பொது மருத்துவ பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன. மேலும் கண் பரிசோதனையில் 11 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்நிகழ்வில் வட்டார தலைவர் சிவகுமார், அரிமா அறக்கட்டளை தலைவர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் செல்லமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். நெய்வேலியில் 21 கிலோ கஞ்சா மூட்டையை பேருந்தில் கடத்தி வந்த பெண் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நெய்வேலி ஆர்ச்கேட் பகுதியில் பேருந்தில் சுமார் 21 கிலோ எடை கொண்ட கஞ்சா மூட்டையை எடுத்து வந்த பெண் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த அபிலாஷ் குரு, சிபிதுல்லா, அலிசா, தர்பா மற்றும் நெய்வேலியை சேர்ந்த குட்டி தேவா, சுதாகர் என தெரிய வந்தது. இதன் பின்னர் அவர்களிடமிருந்து 3 செல்போன்கள் மற்றும் 21 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக, அதாவது குறிப்பாக கஞ்சாவுக்கு எதிராக பல சோதனைகள் செய்து பறிமுதல் செய்திருக்கிறோம். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 230 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்திருக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆந்திரா, ஒரிசா போன்ற மாவட்டங்கள்ல இருந்தால் நமக்கு இங்கே வரும். ஸோ இங்கே யார் அதை வாங்கி விற்பனை செய்கிறார் அப்படின்றத நம்ம அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த டீமை ஃபாலோ பண்ணி துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆய்வாளர் வீரமணி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மாதேஸ்வரன், தவச்செல்வம் ஆகியோர் கொண்ட தனிப்படைகள் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே யாருக்கு சப்ளை பண்றாங்க அப்படின்றத பார்த்து அவர்கள் மூலமாக ஒடிசால இருந்து ஒரு 2 பேர் இங்க கொடுக்கறதா தகவல் கிடைத்தது. புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழலின் மொத்த உருவமாக ரங்கசாமி திகழ்வதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை மக்களுக்கு எடுத்து கூறும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் சுற்றுப்பயணம் தொடங்கப்பட்டு லாஸ்பேட்டை தனியார் கல்லூரி அருகில் நிறைவடைந்தது. இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 5 ஆண்டு காலமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழலின் மொத்த உருவமாக ரங்கசாமி திகழ்வதாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். போய் தான் இருக்கும், வேற எதுவுமே நல்லதே நடக்காது. இந்த 5 வருஷத்துல அந்த பிரதமர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5 வருஷத்துல அவர் நம்ம புதுவை மாநிலத்துக்குன்னு ஏதாவது கொடுத்திருக்காரா? ஒண்ணுமே கொடுக்கலையே. சொல்லிட்டு போனது தானே. என்ன கொடுத்திருக்காரு? நான் என்ன சொல்றேன், இதே ரங்கசாமி தான் பணம் கொடுக்கலன்னு சொல்றாரு, பணம் பத்தலன்றாரு. பணம் கொடுத்தாதானே நான் கொடுக்க முடியும்னு சொன்னாரு. ஆட்சியாளர்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றாரு. இந்த 3000 ரூபாய் வாங்குறதுக்கு மத்தியில ஃபைல் அமிச்சுதானே வாங்கினாரு. மதுரையில் அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் நடமாடும் மலிவு விலை உணவகத்தை துவக்கி இருப்பது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் சரவணன் சூர்யா டிரஸ்ட் மற்றும் சரவணா மருத்துவமனையுடன் இணைந்து மலிவு விலை நடமாடும் உணவகத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். இதில் சினிமா நடிகர் கஞ்சா கருப்பு, சின்னத்திரை புகழ், மதுரை முத்து ஆகியோர் கலந்து கொண்டு அந்த வாகனத்தை தொடக்கி வைத்தனர். காலை, மதியம், இரவு என 3 வேளையும் உணவு மற்றும் 10 ரூபாய்க்கு 4 இட்லி, தேநீர், வெரைட்டி ரைஸ் போன்ற உணவுப் பொருட்களும் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த திட்டம் மதுரை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வடக்கு மாசிலிருந்து தான் இருக்கோம். அண்ணன் டாக்டர் சரவணன் 3 இட்லி ப்ளஸ் டீயோட சேர்த்து 10 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இது பெரிய சந்தோஷமாகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு இட்லியே வெளியே 10 ரூபா வரைக்கும் விற்கிற காலகட்டத்தில் 3 இட்லியோட சேர்த்து டீ எல்லாம் கொடுக்குறதெல்லாம் இது தொடரணும். அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பசி ஆத்துறதுக்கு. வணக்கம், நான் மதுரை, என்னோட பேர் விமல். நான் மதுரை வடக்கு தொகுதியை சேர்ந்தவன், முல்லை நகர் பகுதி. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சரவணா கிச்சன்ற பேரில் வடக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு வராங்க. காலையில் இப்போ 6 மணிலேருந்து 10 மணி வரையும் இது பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தாலே ஒரு காலைல சாப்பாடு பார்த்தீங்கன்னா 80 ரூபா, குறைந்தபட்சம் 80 ரூபா வேணும் சாப்பிட. இன்னைக்கு அதெல்லாம் மீறி 10 ரூபாய்க்கு. கோவை குப்பனூரில் சேற்றில் சிக்கிய பெண் யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோவை மாவட்டம் குப்பனூரில் குமாருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் புகுந்த வயது முதிர்ந்த பெண் யானை ஒன்று அங்கிருந்த ஆழமான சேற்றில் சிக்கி வெளியே வர முடியாமல் நீண்ட நேரம் தவித்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்த தோட்ட உரிமையாளர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார்.
தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சேற்றில் ஆழமாக சிக்கியிருந்த யானை வயது முதிர்ந்ததாக இருந்ததால் தானாகவே வெளியே வர முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளானதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் பொக்லைன் இயந்திரத்தை வரவழைத்து பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து யானையை சேற்றிலிருந்து மீட்டனர். மீட்பு பணியின் போது யானைக்கு மேலும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வனத்துறை சார்பில் கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்தி. வாழ்க்கையில் தான் எப்போதும் கற்றுக்கொள்ளும் மாணவியாகவே இருக்க விரும்புகின்றேன் என்று நடிகை தேவயானி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் முத்துகிருஷ்ணாபுரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடிகை தேவயானி கலந்து கொண்டார். விழாவில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த தேவயானி இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது வாழ்க்கையில் தான் எப்போதும் கற்றுக்கொள்ளும் மாணவியாகவே இருக்க விரும்புவதாகவும் தன்னம்பிக்கையே வெற்றிக்கான தாரக மந்திரம் எனவும் தெரிவித்தார். இன்றைய குழந்தைகள் செல்போன் மற்றும் வீடியோ கேம்களில் அதிகமாக மூழ்கி இருப்பது கவலையளிப்பதாகவும் செய்தித்தாள் வாசிப்பதை குழந்தைகள் அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். தற்போது நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் ஜீனி திரைப்படத்தில் நடித்து வருவதாக தெரிவித்தார். இனி வருவது உலகச் செய்தி. அமெரிக்காவில் தொடர்ந்து பெய்து வரும் பனிப்புயல் காரணமாக விமானங்கள் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடும் பனிப்பொழிவும் பனிப்புயலும் வீசி வருகின்றது. தொடர்ந்து இந்த வார இறுதியில் பனிப்புயல் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனால் அமெரிக்காவில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு செல்லும் 13,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இனி வருவது விளையாட்டுச் செய்தி. வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பை ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் 24வது லீக் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய நியூசிலாந்து அணி 36 ஓவரில் 135 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து 136 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்கள் எடுத்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் வாக்களிப்பது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான ஒவ்வொரு குடிமகனின் கடமை. தேசிய வாக்காளர் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கருத்து. 130வது மாதமாக மனதின் குரல் என்னும் பெயரில் நாட்டு மக்களுக்கு வானொலியில் பிரதமர் மோடி உரை. தன்னலம் கருதாமல் பொதுநலத்துக்காக உழைப்போரின் தொண்டுகளை சுட்டிக்காட்டல். மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. தமிழ்நாட்டில் அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இடமில்லை என்று சூளுரை. இந்தியாவில் 77வது குடியரசு நாள் விழாவில் உலாவரும் ராணுவ ஊர்திகள், ஆயுதங்கள், தளவாடங்கள் குறித்த காணொளியை வெளியிட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம். விஜய், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்று பேச்சு. உக்ரைன் சிக்கலை தீர்க்க உடன்பாடு எட்டாமல் முடிவுற்ற முத்தரப்பு பேச்சு. மீண்டும் பிப்ரவரி முதல் நாளில் கூடி பேச உள்ளதாக அமெரிக்க பிரதிநிதி தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.